மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. ஒரு ராஜ்யத்தில் உள்ள அந்த அரசரோடு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற மந்திரிகளும் சேர்ந்து செயல்பட்டாதான் அந்த ராஜ்யம் ஒரு வல்லமை மிக்க ராஜ்யமாக இருக்கும். அதே போல் தான் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவரோடு சேர்ந்து மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து செயல்படும் போது தான் அந்த குடும்பம் நன்றாக இயங்கும். அந்த குடும்பத்துக்குள் ஒருவர் பிரிந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள் விரிசல் விழுந்து கொண்டே இருக்கும், அந்த குடும்பம் நிலைநிற்காது. அதே போலதான் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு. நம்முடைய இருதயம் தேவனோடு இசைந்திருந்தால்தான் நமக்கும் தேவனுக்குமான உறவு நிலைத்திருக்கும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர்களாய் வெளியில் உலகத்தில் பார்க்குறவர்களுக்கு ஒரு பக்தி உள்ள நல்ல கிறிஸ்தவர்கள் போல தோன்றுவார்கள். அதாவது நல்லா பாடுவார்கள், ஜெபிப்பார்கள், எல்லா நாளும் ஆலயத்துக்கு செல்வார்கள். இப்படி வெளியரங்கமாய் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கும். அதாவது இருதயத்துக்குள்ளே அதாவது ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பாடுகளோ இல்லை ஏதாவது ஒரு சிறிய புயல் போல சோதனை வந்தாலும் உடனே அவர்கள் தேவனை விட்டு விலகி செல்வார்கள். அவருடைய தேவனை விட்டு விலகி செல்வார்கள். அவருடைய இருதயம் தேவனிடத்தில் பற்றி கொண்டிருக்காது. அதுவே இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரோடு நம்முடைய இருதயம் அவரோடு சார்ந்திருந்தால் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடை போல் கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும். அது எவ்வளவு புயல் எடுத்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது உறுதியாக நிலைத்திருக்கும். அது இன்னும் தேவனிடத்துக்கு நெருங்கி செல்லுமே தவிர தேவனை விட்டு தூரமாக செல்லாது. நம்மிடம் ஆண்டவர் ஏதாவது கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அந்த இருதயம் செல்லும், என்னோடு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லும். ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிந்து செல்லாது, உறுதியாக நிற்கும், தேவனை சார்ந்து கொண்டு உறுதியாக நிற்கும் அந்த இருதயம். நம்மிடம் தேவன் எதிர்பார்ப்பதே அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் அவரோடு சேர்ந்து இருக்கவில்லை என்றால் நாம் ஆராதிப்பதும் நாம் தினமும் ஆலயத்துக்கு செல்வதும் எல்லாம் வீணாயிருக்கும். நம்முடைய முழு இருதயத்தோடும் தொழுது கொள்வோம். நம்முடைய இருதயம் தேவனையே சார்ந்து பற்றி கொண்டிருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.